வெல்கம் பேக் டு த சேனல் ப்ரோகிடெக். இன்றைக்கி வீடியோவில் ஃபிபனாக்கி சீரிஸ் எப்படி க்ரியேட் பண்ணும் யூஸிங் பைத்தான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஃபிபனாக்கி சீரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிபனாக்கி சீரீஸை ஃபிபனாச்சி அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிபனாச்சி ஆர் ஃபிபனாக்கி சீரீஸ்னு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபிபனாக்கி சீரீஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் செகண்ட் லைனில் அந்த ஃபிபனாக்கி சீரீஸை நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 0 1 1 then 2 3 5 8 13 21 34 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த ஃபிபனாக்கி சீரீஸ் எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, சம் ஆஃப் ப்ரீவியஸ் டூ அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற டூ வேல்யூஸோட சம்மை வச்சு அந்த தேர்ட் வேல்யூ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸோட அந்த கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக டூ வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த வேல்யூஸ் ஆல்வேஸ் -1 and 1 தான் இருக்கணும். ஸோ நம்ம எடுக்கிற அந்த ப்ரீவியஸ் டூ வேல்யூஸ் மட்டும் நம்ம அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டூ வேல்யூஸை ஆட் பண்ணி அந்த ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்க நெக்ஸ்ட் டேர்மை we have to find. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 0ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் வேல்யூவை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, -1 and 1, அதாவது -1 and +1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிபனாக்கி சீரீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து -1, செகண்ட் வேல்யூன்றது 1. ஸோ நம்ம ஒரு சீரீஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்து ரைட் பண்ண மாட்டோம், பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூஸாக நம்ம -1 and 1 வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டூ வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம தேர்ட் டேர்மை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த டூ டேர்ம்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் 0. நெக்ஸ்ட்டு 1 எப்படி கிடைச்சதுன்னு பாருங்கள். இந்த 1 கிடைக்கிறதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டூ வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது இந்த 1 இங்கே இருக்குது. இந்த 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸில் இருக்க டூ வேல்யூஸை ஆட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக 0 இருக்குது, அந்த 0க்கும் முன்னாடி 1 இருக்குது. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு ப்ரீவியஸாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா -1 and 1 அப்படின்ற ஒரு சீரீஸை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 0 + 1 = 1 அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டேர்ம் இந்த 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர், ப்ரீவியஸ் டூ வேல்யூஸை we have to add. ஸோ 0 and 1 இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 2. ஸோ இந்த 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் டூ வேல்யூஸை ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 = 2. ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கியில் இருக்க நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கும் அடுத்த டேர்ம் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, அந்த 3 தான் வந்து நெக்ஸ்ட் ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட் டேர்மு இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக இருக்க டூ வேல்யூஸான 1 and 2 ஆட் பண்ணும். ஸோ 1 + 2 = 3. இதுதான் வந்து அடுத்த டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 அப்படின்ற டேர்ம் இருக்குது. இந்த 5 எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு ப்ரீவியஸில் இருக்க டூ வேல்யூஸை ஆட் பண்ணி 2 + 3 = 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8 இருக்குது. ஸோ இந்த 8 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டூ வேல்யூஸை ஆட் பண்ணும். 5 and 8 சாரி 5 and 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடச்சிரும். ஸோ அகெயின் 13 இருக்குது. 13 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 5 + 8 = 13 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 21 இருக்குது. ஸோ 21 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 8 + 13 ஸோ 21 அப்படின்றது கிடைக்கும். அட் லாஸ்ட் 34. ஸோ இந்த 34 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டூ வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஸோ 34 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் அடுத்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 34 + 21 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 55 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுக்கும் அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ 55 + 34 ஸோ 89 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பைத்தானில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசிக்காக டூ வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிற சொன்னேன் இல்லையா, அஷ்யூம் பண்ணி. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். அதை வந்து A, B ஆர் XY அப்படின்ற ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஆர் அசைன் பண்ணி வச்சுக்கலாம், இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ A = -1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். -1 தென் B ஓட வேல்யூ எடுத்துக்கணும். B = +1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இனிஷியல் டூ வேல்யூஸை வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டூ வேல்யூஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபிபனாக்கி டேர்ம்ஸை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வாங்குகிறோம் அப்படின்னா, n = int of input of
இது உள்ள ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்க்கு என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எனக்கு ஃபிபனாசி சீரீஸில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத கெட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ என்டர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றத இன்புட்டாக கெட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும் அப்படின்றத செக் பண்ணிட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எத்தனை டைம் வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். I = 0 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த I எதுக்காக அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் வந்து எனக்கு வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து சேம் ப்ராசஸாக ஸோ சேம் ப்ராசஸ் அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு தேவைப்படுறப்போ அது லூப்பில் எழுதணும் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லூப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் n = 0 to n வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஆர் I = 1 கொடுத்துட்டு 1 ≤ n அப்படின்னு கொடுத்து அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபிபோ அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபிபனாக்கி டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிபோ = எம்டி லிஸ்ட்டு போட்டாச்சு. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். ஸோ while I less than அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏன் இந்த லெஸ் தென் இருக்குது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக. ஸோ I less than n மட்டும் லெஸ் தென் n மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஏன் லெஸ் தென் n கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 to இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 வாங்கியிருக்கோம் அப்படின்னா 0 to 9 வர லெஸ் தென் கொடுத்ததுனால 9 வர போகும். ஸோ 10 நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு லூப்பு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ லூப்புக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த கோலன் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதோட இன்னர் கோட்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். S = A + B அப்படின்னு போடுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஏபியில் தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சுவலி 2 வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த A + B இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த தேர்ட் டேர்ம் தட் இஸ் அந்த ஃபஸ்ட்டு டேர்மான 0 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ -1 + 1 = 0 இல்லையா. ஸோ அது வந்து கிடைக்கும். அதனால் S = A + B அப்படின்னு போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடனே fibo.append அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபிபோன்ற எம்டி லிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போய் இந்த எஸ்ன்ற இப்போ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ப்ரீவியஸ் 2 வேல்யூஸோட சம்மை வந்து ஸ்டோர் பண்ண அதாவது அப்பெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதோட முடிஞ்சது. இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஐட்டம் போய் அந்த பர்டிகுலர் ஃபிபோன்ற லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணோம் இல்லையா. எப்போதுமே நம்ம லூப்புக்குள்ளே அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா A = B அப்படின்னு கொடுக்குறோம். A = B அப்படின்னும் B = Sன்னும் கொடுக்குறோம். ஸோ இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ A = B நம்ம இந்த இப்போ கோடிங்கிறது ஜென்ரலாக தான் நம்ம ரைட் பண்ண முடியும். A + B அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா ஏக்கு இருக்கிற வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் ஆட் பண்ணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஏக்கு -1 இருக்கும், பிக்கு +1 இருக்கும். ரெண்டுத்துமே ஆட் பண்ணி நமக்கு எஸ்ல 0 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் தட் இஸ் இந்த செகண்ட் டேர்மான 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் 0வையும் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற +1ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ அந்த +1 நமக்கு என்ன வேரியபிளில் இருந்துச்சு அப்படின்னா ஏல தான் இருந்துச்சு. சாரி +1 வந்து பியில் இருந்துச்சு. தென் 0ன்றது எஸ்ஸில் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ அந்த பியவும் எஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ பியவும் எஸ்ஸையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல B + S போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் வந்து வராது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம A + B போட்டிருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு டைமும் B + S A + Bன்னு மாற்றி போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்ற வேரியபிளுக்கு பியை அசைன் பண்ணுறோம். ஸோ பின்றது செகண்ட் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ண செகண்ட் வேல்யூ அதை எடுத்து ஏலையும் எஸ்ன்றது ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை ஆட் பண்ணி கிடைச்ச சம்மு. ஸோ அந்த வேல்யூ எடுத்து பிக்கும் அசைன் பண்ணிடுறேன். ஸோ இப்படி அசைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த செகண்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண எஸ்ஸில் தான் வந்து 0ல் இருக்குது, 0ன்றது எஸ்ஸில் இருக்குது. ஸோ எஸ்ஸையும் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற +1ன்றது பியில் இருக்குது, அதை தூக்கி ஏலையும் போட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் ஆட் ஆகி எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த A = B தென் B = S கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லூப்பை வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் i++ அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ i++ கொடுத்தா தான் லூப் வந்து நமக்கு அடுத்த ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இதோட இப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த லூப் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததும் நமக்கு அந்த ஃபிப்போ அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் அப்டெண்ட் ஆகி முடிச்சிடும். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல எரராக நான் டைப் பண்ணியிருந்தேன். ஃபிப்போ அப்படிங்கிறது தான் இதுக்கான பர்ஃபெக்ட் லிஸ்ட்டு நேம். ஸோ இப்போ அதோட முடிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபிப்போ லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எரர் கிடைக்குது i++ பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல இது ஒன்று கரெக்ஷனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. i++ இதில் யூசேஜ் ப்ராப்பராக வரல, அதனால் i+=1 ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை ரன் பண்ணுறப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்றது கேட்குது. ஸோ நான் 5 டேர்ம்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறேன். ஸோ 5 டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா 0 1 1 2 3 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபிபனாசியில் 0 அப்படின்றது, செகண்ட் டேர்மு 0, ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா -1 +1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 0 கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து +1. ஸோ இந்த +1 எப்படி வந்துச்சு அப்படின்னா எஸ்ஸில் கிடச்ச 0வும் பியில் இருக்க, அதாவது செகண்ட் வேல்யூவான பியில் இருக்கிற +1ஐயும் ஆட் பண்ணி 1ன்றது கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1 +0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1ன்றது கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு கிடச்சிருக்க 2 ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் ஆனால் 1 + 1 = 2ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற 3 1 + 2 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம லிஸ்ட்டு அப்படின்றதுல லிஸ்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் பைத்தானில் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டு புல்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த புல்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபிபனாக்கி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்கான சம்மை கூட நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலி இதை வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு லிஸ்ட்டுன்ற கான்செப்டில் இருக்கிற ஒரு 7th ப்ரோக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இதையும் சேர்த்து செக் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ சம் ஆஃப் ஃபிபோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் டேர்ம்ஸ் வந்து ஒரு 10 கொடுத்துருக்கேன். 10 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0 1 1 2 3 5 8 13 21 34 அப்படின்றது கிடச்சிருக்கு. இதோட சம்மேஷன் வந்து மொத்தம் 88. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு 88 அப்படின்ற ரிசல்ட்டை வந்து ஈல்டு பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிபனாக்கி சீரீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ளே அவுட்புட் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு எரர் அக்கர் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னா பிரிண்ட்டுக்கு உள்ளே தான் டபுள் கொட்டேஷன் போடணும். இதை நான் அவுட்டரில் போட்டேன், அதான் எரர். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்குது. எக்ஸஸாக 2 இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அவுட்புட் என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் ஒரு 15 டேர்ம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 15 டேர்ம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 15 எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபிபனாக்கி டேர்ம்ஸில் ஃபிபனாக்கி லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். தென் அதோட சம்மும் கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் நீட்டாக பர்ஃபெக்டாக பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதுலேயும் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். Fibonacci series up to
n terms அப்படின்னு கொடுக்குறேன். n terms as அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுக்கிறேன். தென் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கமா. இப்போ மோர் தென் ஒன் ஐட்டம்ஸ் வந்து பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணோம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்கள். என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு 11 டேர்ம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபிபனாக்கி சீரீஸ் அப் டு 11 டேர்ம்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து அந்த சீரீஸ் என்னன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. கீழே அதோட சம்மும் பிரிண்ட் ஆகிருக்குது. இன்னொன்று நமக்கு 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் வந்து இதில் எஸ்டிஆர் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலி எதுக்காக, இந்த என்னன்றது ஒரு இன்டீஜர் இல்லையா. ஸோ இந்த ஃபிபனாக்கி சீரீஸ் அப் டு இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு கூட இதை வந்து நம்ம கன்கார்டினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் போட்டு எஸ்டிஆர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ப்ளஸ் மீன்ஸ் கன்கார்டினேட் பண்ணுறோம். எதை கன்கார்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா, என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மீனிங்கில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இந்த பிளேஸில் நமக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம டவுட் பட வேண்டாம். அதுவுமே வந்து எஸ்டிஆர் அப்படின்றது ஒரு புல்டின் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த மாதிரியும் நம்ம இதையும் கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். மாதிரி டேரெக்டாக கமா போட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் கன்கார்டினேஷன் பண்ண முடியும். ஆக்சுவலி இங்கே இன்னொரு க்ளோஸ் வரணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குது. நான் 5 டேர்ம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஃபிபனாக்கி சீரீஸ் அப் டு 5 டேர்ம்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து 0 1 1 2 3 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அந்த 5க்கும் டேர்ம்ஸும் அப் டு 5 டேர்ம்ஸ் அப்படின்றது நமக்கு கேப் இல்லாமல் பிரிண்ட் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அதனால் அது பக்கத்தில் கேப் சேர்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் டி முன்னாடியும் அப் டுக்கு அப்புறமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் பண்ணிடலாம். sum of the above Fibonacci series அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபிபனாக்கி சீரீஸ் அப் டு 4 டேர்ம்ஸ் இஸ் 0 1 1 2 தென் சம் ஆஃப் த அபோவ் ஃபிபனாக்கி சீரீஸ் இஸ் 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த 4 எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி இன்னும் ஃபர்தர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.